தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணுன்ற ஆசையெல்லாம் கொஞ்சம் நாளில் நம்ம மறந்துடுவோம் போல். ஏன்னா அவ்வளோ செலவாகுது ஒரு தடவை தியேட்டருக்கு போயிட்டு வந்தாலே. ஆக்சுவலாக டிக்கெட் செலவு என்னமோ 200 தான் டிக்கெட்டு. ஆனால் அதுக்கு பார்க்கிங்க்கும் 200 கொடுத்தா என்னடா அர்த்தம்? ஒரு 50 ரூபா 60 ரூபா 100 கூட தெரியாது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் நம்ம காரை பத்திரமா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரே தான் 200 டிக்கெட்டுக்கு ஈக்குவலாக கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி தான் தோணுச்சு. நாங்கள் டியூட் மூவிக்கு தான் வந்து போயிருந்தோம். படம் என்னமோ ஓகேவாக தான் இருந்துச்சு. சரி நம்ம ஃபேவரட்டான பாப்கார்னை வாங்கலான்னு கேட்டு மீடியம் சைஸ் பாப்கார்னு 400 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை எப்படா விலையை கூட்டினீங்க அப்படின்னு சொல்லி தான் தோணுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்து இந்த சீசனிங்லாம் போட்டால் எங்களுக்கு சுத்தமாக பத்தவே இல்லை. அவ்வளோ பாப்கார்னுக்கும் எக்ஸஸாக போய் சீசனிங் எங்களுக்கு பத்தலை தாங்கன்னு சொல்லி கேட்டால் எக்ஸ்ட்ரா 30 ரூபா கொடுமா அப்போ தான் போட்டாங்க. வேறு என்ன பண்ண, எம்டி பாப்கார்னாக சாப்பிட முடியும். அதையும் சீசனிங்கை வாங்கி போட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரே டெம்டிங்கு சாண்ட்விச் வாங்கலான்னு சொல்லிட்டு அதை கேட்டால் அது 300 2 ஸ்லைஸ் பிரெட்டு கார்டா 300. ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி தான் தோணுச்சு. படத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே பர்ஸை காலி பண்ணிட்டு தான் வருவோம் போல். அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவாக செலவாகிட்டு போயிட்டே இருக்குது. சரி உங்களுக்கு இப்படி தான் படத்துக்கு போயிட்டு வரப்போ ஒரே கஷ்டமாக வீட்டுக்கு வருவீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.